நோன்புல எல்லாருக்கும் தொழக்கூடிய ஒரு ஆர்வம் வந்துடும். நேற்று வரை தொழ வராங்க விட இன்னைக்கு தொழ வந்துடுவாங்க. அதிலும் சிறுவர்கள் ரொம்ப ஆர்வமாக தொழில் வருவாங்க. குழந்தைங்களாலே கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஓடி ஆடுவாங்க, சத்தம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பள்ளிக்கு வந்து சில பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சத்தம் போடாமல் இருக்கிறதா இரு வெளியே ஓடிடு அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. சில குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வந்துடும், முதல் வரிசையில் வந்து இப்போ வந்துடுவாங்க. ஆனாலும் உங்களை துரத்தி விட்டுருவாங்க, பின்னாடி போன்னு துரத்தி விட்டுருவாங்க. இது மார்க்கம் தெரியாத பெரியவர்கள் செய்யக்கூடிய பெரிய தப்பு. சல்லல்லாஹு காலத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு வந்துக்கிறாங்க. குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்டால் ரசூலை தொழுகை சுருக்கிடுவாங்களாம். தொழுகைத்தான் சுருக்குவாங்கள தவிர பெற்றவங்க வந்துட்டு ஏன் தொழக்கூடாதுன்னு ஏச மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் சிறுவர்களை துரத்து விட்டீங்கன்னாக்க நாளை சமுதாயத்துடனே கேள்விக்குறியாக மாறிடும். அந்த சிறுவர்கள் இன்னைக்கு தொழட்டும். குழந்தைங்கனால கொஞ்சம் குறும்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம சகிப்போம். சகிச்சால்தான் நாளைக்கு இன்ஷால்லா தலைமுறை ஒழுக்கமான தலைமுறையாக வளரும். இன்னைக்கு நீங்கள் அவங்களை துரத்து விட்டீங்கன்னா உங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு வளரும் போது அவங்களும் குழந்தைங்களை துரத்து தான் செய்வாங்க. இந்த சமுதாயம்